நாம் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று பார்க்க இருப்பது நாங்கள் சின்ன கதிர்காமம். இலங்கையிலே புகழ்பூத்த ஒரு ஆலயம், தொன்மை வாய்ந்த ஆலயம்தான் கதிர்காமம். கதிர்காமத்திலே இங்கு கிழக்கு மாகாணத்திலே இருப்பது சின்ன கதிர்காமம், அதாவது மண்டூர் சின்ன கதிர்காமம் எங்கே இருக்குது என்று சொன்னால், கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு நகரின் தெற்கே சுமார் 20 மைல்கள் தூரத்தில் மண்டூர் கிராமத்தில் மட்டக்களப்பு நீர்ப்பரப்பை ஒட்டி அமைந்துள்ள ஒரு தொன்மை வாய்ந்த முருகன் கோவில் தான் இது. இது தில்லை கோயில் என்று சொல்லலாம். தில்லை மண்டூர் அல்லது சின்ன கதிர்காமம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது. அதாவது மட்டக்களப்பு அங்கே இருந்து பார்க்கக்குள்ள அடுத்த பக்கம் இங்கே கல்முனை நகரம் இருக்கின்றது. கல்முனை நகரத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கின்றது இந்த தொன்மை வாய்ந்த மண்டூர் ஆலயம் சின்ன கதிர்காமம். இக்கோவிலில் நடைபெறுகின்ற விழாக்களில் அழகிய தேரில் வைத்து கொடியேற்ற சிலையை நல்லூர் செங்குந்தர் ஆண்டுதோறும் கொடுப்பது வழக்கம் நண்பர்களே. மற்றும் மண்டூர் ஆலயங்கள் கந்தன் படையெடுப்புடன் சம்பந்தப்பட்டவை என்று கொள்ளப்படுகின்றன. கந்தன் படையெடுப்பு இராமாயண போருக்கு முற்பட்டது எனவும், இது கிறிஸ்துவுக்கு முன் 1800க்கு முற்பட்டது எனவும் கொள்ளப்படுகின்றது. சூரபத்மனை சங்காரம் செய்த வேலானது உக்கிரம் தாங்க முடியாமல் கடலில் மூழ்கி 3 கிளையானது என்றும் அதில் ஒரு கிளையே மண்டூரில் தில்லை மரத்தில் பதிந்து திருத்தலமானது என்றும் மட்டக்களப்பு தமிழகம், மட்டக்களப்பு மான்மியம் ஆகிய நூல்கள் கூறுகின்றன. அந்த ஆதாரத்தோடு தான் நான் இதை உங்களுக்கு குறிப்பிடுறேன் நண்பர்களே. அதாவது இந்த கோயில் திருத்தலம் மிகவும் தொன்மை வாய்ந்தது, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க. இதில் சேப், அதாவது இதில் அமைப்பு பார்த்திங்கன்னா அந்த கதிர்காமத்துக்குரிய அதே அமைப்பில் தான் இதில் சேப் இருக்கும். அங்கால தீர்த்தம் உற்சவம் நடக்கும் முன்னுக்கு. ஆனால் இதில் அந்த அமைப்பு வள்ளி தெய்வானை என்ற அந்த 2 ஆலயங்கள் அருகில், நடுவிலே அந்த முருகனுக்குரிய ஆலயம். அந்த கதிர்காமத்தினுடைய தோற்றத்தை, சாயலை குறிப்பிடப்படுகின்ற இந்த ஆலயமானது சின்ன கதிர்காமம் என்று தான் குறிப்பிடப்படுகின்ற. இந்த பூசை வழிபாடில் கப்புராலைமார் பூசை விதிகள் எல்லாம் அந்த வாயில் சீலையை கட்டி கொண்டு சிறப்பாக அந்த மௌன பூசை தான் இடம்பெறும். அதாவது கப்புராலைமாருக்குரிய அதே கதிர்காமத்திற்குரிய அதே பூசை வழிபாடுகள் தான் இங்கேயும் இடம்பெறுகின்றது. அந்த கோவில் அமைப்பு பார்த்தோம் என்று சொன்னால், தொகுதி கோவில் 1215 இருந்து 1248 காலப்பகுதியிலே கட்டப்பட்டது. இந்த கோவிலை பார்த்திங்கன்னா மிகவும் பழமையானது. இதற்கு கூடுதலான வருமானங்கள் இருக்கின்றது, இதற்கு செய்யலாம். ஆனால் இந்த தொன்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த காலத்தில் கட்டப்பட்ட அதே கட்டிடம் இப்பொழுதும் என் கண்முன் காட்சி அளிக்கின்றது. அதாவது காலப்பகுதியில் கட்டப்பட்டது, அந்த குறிப்பிட்ட அந்த 1215 காலப்பகுதியில் கட்டப்பட்டது. கோவில் அமைப்பு கதிர்காமம் போன்றுதான் அமைந்துள்ளது. வெளிமுற்றத்தில் 2 சிறிய கோயில்கள் உள்ளன. ஒன்று தெய்வானைக்கும் மற்றது வள்ளிக்கும் ஆகும். பிள்ளையார் மற்றும் நாகதம்பிரானுக்கும் கோயில்கள் அங்கு உள்ளே இருக்கின்றன. இங்குள்ள வழிபாட்டு முறைகள் பண்டைய மற்றும் கதிர்காமத்தை ஒத்து உள்ளன. கதிர்காமத்தில் திருவிழாவின் போது புறப்படும் சுவாமியின் வீதி உலா வள்ளி அம்பாள் ஆலய முன்றலை சென்றடையும். பின்னர் யானையின் மீதுள்ள பேழையுள்ளிருக்கும் ஒரு பொருளை பூசுகிற கப்புராளர் இருக்காதன, அவர் என்ன சொன்னால் வள்ளியம்மாள் ஆலயத்துக்கு மறைவாக எடுத்து செல்வார். பூசை முடிந்தது மீண்டும் மறைவாக கொண்டு பேழையுள் வைத்தும் ஊர்வலம் தொடரும். தீர்த்தத்தின் போதும் இப்பொருளை தீர்த்தமாட மாணிக்க கங்கையுள் கொண்டு செல்லப்படுகின்றது. இதே நடைமுறை தான் இங்கே இருக்கின்றது. சின்ன கதிர்காமம் என்று சொல்லப்படுகின்ற மண்டூர்லையும் அதே விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. இங்கு யானைக்கு பதிலாக புட்பக விமானம் எனப்படும் தேரினுள் வைத்து அப்பொருள் கொண்டு செல்லப்படுகிறது. புட்பகம் என்று சொன்னால் ராவணன் பாவித்த புஷ்பக விமானம் என்று சொல்லுவாங்க. அதே சேப்பில் ஒரு புட்பக விமானம். அங்கே யானை, இங்கே புட்பக விமானம், அதான் டிஃப்ரெண்ட். மண்டூர் முருகன் ஆலயத்தில் இருந்து புறப்படும் சுவாமியின் வீதி உலா வள்ளியம்பாள் ஆலய முன்றலை அடைந்ததும் புட்பக விமானம் அங்குள்ள மேடையில் வைக்கப்படும். கப்புகனார் பூசை பொருளை கப்புகனார் அதனுள் இருக்கும் பொருளை மறைவாக வள்ளியம்மாள் ஆலயத்தினுள் எடுத்து சென்று பூசை செய்த பின் மீண்டும் கொண்டு வைப்பார். அதுதான் அந்த முறை. தீர்த்தத்தின் போது புட்பக விமானம் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு
மட்டக்களப்பு வாவிக்கரையில் உள்ள சபா மண்டபத்தை சென்றடையும். கப்புகனார் அதனுள் இருக்கும் பொருளை மட்டக்களப்பு வாவியில் சீலையால் மறைக்கப்பட்டிருக்கும் பந்தருள் எடுத்துச் சென்று தீர்த்தமாடுவார். மண்டூரில் பண்டைய காலத்தில் கதிர்காமம் போன்று தீமிதிப்பும் இடம்பெற்றுள்ளது. முதலியார் S.O. கனகரத்னம் மட்டக்களப்பு பற்றி ஆங்கிலத்தில் எழுதி வெளியிட்ட நூலில் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். நண்பர்களே, திருவிழாவை ஆரம்பிப்பதற்கான முதல்